வெறுமையை நிறைவாக்குற தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வல்லமை. நீங்கள் ஒருவேளை எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், இந்த புதிய மாதத்திலே நீங்கள் பிரவேசித்திருக்கும் பொழுது கடந்த 5 மாதத்திலே இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் இந்த புதிய மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்றால், குறிப்பாக நீங்கள் ஒருவேளை ஒரு ஏமாற்ற மனநிலை, சோர்வோடு கூட நீங்கள் இந்த வேளையிலே அமர்ந்திருக்கலாம். ஒரு புதிய மாதத்திலே, ஜூன் மாதத்திலேயாவது கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு கூட நீங்கள் இருப்பீர்களானால், இந்த வார்த்தை உங்களுக்கு தான் கர்த்தர் உங்களோடு கூட பேசட்டும். பேதுருடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அவன் ஒரு முறை தன்னுடைய மீனவர்கள் தன்னுடைய சக நண்பர்களோடு கூட மீன் பிடிப்பதற்காக கெனசரேத்தினுடையதான கடலுக்கு அவன் போய் வருகிறான். அந்த ஆற்றங்கரையிலே அந்த கடற்கரையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட இருக்கும் பொழுது ஜனங்கள் அநேகம் இருக்கிறார்கள். இயேசு அந்த படவிலை ஏறி, பேதுருடைய படவிலை ஏறி அவர்களுக்கு போதகம் பண்ணுகிறார். பேதுரு அந்த நேரத்திலே மிகவும் சோர்வுற்றவனாய், ஏமாற்றம் அடைந்தவனாய், ராமுழுது பிரயாசப்பட்டும் மீன்கள் ஒன்றுமே அகப்படவில்லை வலையிலே என்று கூட ஒரு பெரிய சோர்வோடு கூட வீடு போவதற்காக அவன் எத்தனித்து கொண்டிருக்கிறான். வலையை அலசிக்கொண்டு பிற்பதா வீட்டுக்கு போகலாம். அந்த நிலையிலே இயேசு அவனிடத்தில் வந்து சொல்லுகிறார், உன்னுடைய படவிலே நான் ஏற வேண்டும், சற்று கொஞ்சம் தள்ளு என்று சொல்லி ஆண்டவர் போதகம் பண்ணுகிறார். அந்த போதகம், அந்த வார்த்தை அந்த நாளிலே பேதுருவை மாற்றினது. பேதுருடைய மனநிலையை மாற்றினது, பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மாற்றினது, பேதுருடைய டெஸ்டினியை மாற்றினது. I want to encourage you, if you are listening to this word, if you are seriously listening to this word, obedience to the word, the listening can make a big change in your life and change your destiny. even உங்களுடைய வாழ்க்கையினுடைய விதி என்று சொல்லும், வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை கர்த்தர் மாற்றுவார் இந்த வார்த்தையின் மூலமா. ஏனென்றால் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம், பேதுரு பெரிய ஒரு ஏமாற்றத்தோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், மீண்டும் நீ போ, உன்னுடைய வலையை ஆழத்திலே போடு என்று சொல்லும் போது பேதுரு சொல்லுகிறான். அவனிடத்தில் சொல்லுவதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் உண்டு. ஏனென்றால், ஆண்டவரே, இந்த இடத்துல ராமுழுது நாங்கள் பிரயாசப்படும், இதே கடலுக்கு தான் போனோம், இதே படவிலே தான் போனோம், இதே கடல் தான், இதே இடம் தான். and we have experience, எங்களுக்கு அனுபவம் உண்டு, நாங்கள் மீனவர்கள், எங்களுக்கு தெரியும் அதிகமாக உமக்கு தெரிவதை காட்டிலும். இரண்டாவது, இரவிலே தான் மீன் பிடிப்பதற்கு போக வேண்டும், இரவிலே இவ்வளவு பிரயாசப்பட்டும் மீன்கள் கிடைக்கவில்லை, பகலிலே போனால் எப்படி கிடைக்கும்? பகலிலே மீன் பிடிப்பது என்பது அரிது, மீன்கள் அதிகமாக வலையில் அகப்படுவதில்லை வெளிச்சத்தின் நிமித்தமாக. அப்போ இரவுதான் ஒரு சூட்டபிளான ஒரு நேரம் என்று சொல்லி அந்த இடத்துல நாங்கள் செயல்பட்ட போது ஒன்றும் கிடைக்கவில்லை. ஒருவேளை சொல்லிட்டு, அதனால ஆண்டவரே முடியாது, this is waste of time, let us go back our home, நாங்கள் வீட்டுக்கு போறோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம், அவ்வளவு காரணங்கள் எதிர்த்து முடியாது என்று சொல்லக்கூடிய அநேக காரணங்கள் இருந்தாலும் அவன் சொல்லுகிறான், ஆனாலும் கர்த்தாவே உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். அந்த வார்த்தையின்படியே தேவ பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் சிந்திக்க வேண்டியது, I believe your word Lord and I want to obey your word. நான் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறேன், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஏனென்றால் அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தைகள். வேதம் சொல்லுகிற, ஆதியிலே கர்த்தர் வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையை கொண்டு உண்டாக்கினார். உண்டாக கடவது என்றால் உண்டாயிற்று, வெளிச்சம் உண்டாக கடவது என்றால் உண்டாயிற்று. அது ஆண்டவருடைய சகல சிருஷ்டிப்புகளையும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையினால, வசனத்தினால உண்டாக்கினார். உண்டாக கடவது என்று சொல்லும். அதே நேரத்தில் இந்த இடத்துல ஒருவேளை ஆண்டவரே எங்களுடைய அனுபவத்தின்படி அங்கு இல்லை, அது உண்மைதான். ஒருவேளை சமுத்திரத்தில் அந்த ராவில இல்லாமல் இருந்திருக்கலாம், ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளலாம். yes, it's true, what you say is the true. இங்கே சமுத்திரத்தில் மீன் இல்லை, தீந்துருச்சு, நீங்க போய் கிடைச்சது இல்லாம போனது காரணம் மீன்கள் இல்லை. ஆனால் ஒன்று, நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்யும் போது வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவன். the moment Peter obeys his word, God created all the fish. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படின அந்த நேரத்தில் இந்த வார்த்தையானது, கீழ்ப்படிதல், ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் உண்டு பண்ணினது. கர்த்தர் உண்டாக்கி விட்டார் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் ஆழத்திலே போடுங்கள் என்று, உங்கள் வலையை நீங்கள் ஆழத்திலே போடுங்கள். 4வது வசனத்திலே வாசிக்கிறோம், go into deeper.
ஐ வாண்ட் என்கரேஜ், உங்கள் வாழ்க்கையில் நான் உற்சாகப்படுத்துவேன். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வெறுமையை நிறைவாக்குவதற்கு இதுவரை இல்லாத ஒரு முயற்சி, ஆழம் என்று சொல்லும்போது மேபி யூ மே ஹேவ் நாட் கான் டு தட் பிளேஸ் so far. ஒருவேளை அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் ஆழமான ஒரு முயற்சி, உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு ஆழம், கீழ்ப்படிதலில் ஒரு ஆழம், பரிசுத்தத்தில் ஒரு உன்னதம், இன்னும் ஒரு வைராக்கியம், இதுவரை இல்லாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கலாம். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால், ஆண்டவர் இதுவரை இல்லாத ஜெபத்தை நீ செய், இதுவரை இல்லாத அளவுக்கு ஆண்டவருக்கு அவன் அர்ப்பணி என்று சொல்லி ஒருவேளை கர்த்தர் உங்களுடையதான அர்ப்பணிப்பை இன்னும் ஆழமாக்க விரும்புவாரானால், ஒரு கீழ்ப்படிதலை இன்னும் ஒரு முயற்சி எடுக்க தேவன் உங்களிடத்திலே சொல்லுவான, ஆழத்திலே போடுங்கள் என்று. இஃப் யூ ஆர் கோயிங் தேர், இஃப் யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் யுவர் நெஸ்ட், ஒருவேளை அந்த வலையை நீங்கள் இதே போல போடுவீர்களா அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, that obedience will make a difference. அந்த நேரத்திலே, இந்த கீழ்ப்படுகிற அந்த நேரத்திலே ஆண்டவர் இங்கே செயல்பட்டதை போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்படுவார். வேதத்திலே வாசிக்கிறோம், வலை கிளியத்தக்கதாக, படகு அமிழ்ந்து போகத்தக்கதான மீன்களை அவர்கள் பிடித்தார்கள், மற்றவர்கள் வந்து உதவி செய்தார்கள் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளை, ஒரு வேளை இந்த 5 மாதங்கள் ஒரு தோல்வி, முயற்சிகள் பலனில்ல, ஏமாற்றங்கள் தான், அந்த மனநிலையோடு கூட நீங்கள் உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் உங்களை இந்த இடத்துல உற்சாகப்படுத்த விரும்புகிறார், பேச விரும்புகிறார். நீங்கள் இன்னும் சோர்ந்து போய் அமர்ந்து விட வேண்டாம். பேதுருவே, just obey my word, listen to my word. நான் உமக்கா ஒரு காரியத்தை செய்ய முடியும், என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயானால். ஏனென்றால் ஒன்றுமில்லாதவைகளை உண்டாக்கக்கூடிய வல்லமை ஆண்டவர் என்றால், ஆண்டவர் என்னையும் உங்களை உண்டாக்கி இருக்கிறார், அந்த சமுத்திரத்தை உண்டாக்கி இருக்கிறார் என்றால், சமுத்திரம் உள்ள மீன்களை அவர் தானே உண்டாக்கி இருக்கிறார். இப்ப சமுத்திரம் மீன்கள் இல்லை என்றால் கர்த்தர் உண்டாக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அப்படிப்பட்ட வெறுமை இருக்குமானால் ஆண்டவருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் ஒரு நிறைவை உங்களுக்கு கட்டளையிடுவார். வெறுமையை கர்த்தர் நிறைவாக்கி மாற்றுவார். there will be the transformation in உங்களுடைய லைஃப்ல. ஒரு தோல்வியை கர்த்தர் ஜெயத்தை மாற்றுவார். சோதனையை கர்த்தர் உங்களுக்கு வெற்றியாக தேவன் மாற்றுவார். இந்த மாலை பொழுதிலே கர்த்தருடைய கிரியைக்கு, வார்த்தைக்கு ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.